என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பொங்கல் ஸ்பெஷல். ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டு சாரிக்கு ஒரு சிம்பிள் அண்ட் அழகான ஒரு டிசைனர் பிளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லைனிங்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் நான் ட்ரா பண்ணிவிட்டேன், ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்லைன் டெப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே நான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ரெக்டாங்கிள்லேருந்து இப்போது நான் இது வந்து யூன்னு சொல்ல முடியாது, ஒரு வைடான ஒரு யூ கைண்ட் ஆஃப் நெக்லைன் நம்ம சொல்லலாம். ஸோ வெளிப்பக்கத்தை இப்படி மார்க் பண்ண பிறகு உள்ளே வந்து ஒரு 2 இன்ச் நம்ம விட்டுட்டு இதுக்கு கீழே இப்போ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதை ட்ரா பண்ணி இது மேலே வரைக்கும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபேப்ரிக். இது வந்து சாரி கூட வந்த பார்டரோட கான்ட்ராஸ்டிங் கலர். இது வந்து சாரிலேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பட்டுப்புடவையிலேருந்து. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இப்போ இந்த பட்டுப்புடவைக்கு இந்த கலர் தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து 10 இன்ச் எடுத்திங்கன்னா 1.5 ஃப்ளீட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க ஃப்ரண்ட்டில் சொருகுறீங்க அந்த ப்ளீட்ஸில். ஸோ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் சாரிலேருந்து கட் பண்ணி எடுக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சாரி சின்னதாகிடும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் நான் குண்டாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க சாரிலேருந்து ஒரு 5 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சாரி பீஸை வந்து இப்படி நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்பன் பேப்பர் எடுத்துக்கங்க. கார்பன் பேப்பர் இது அடியில் வச்சு இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா இந்த லைனிங் ப்ளவுஸில், அதை நம்ம இந்த கார்பன் பேப்பர் மேலே, அதாவது இதுக்கு அடியில் வச்சு நம்ம ட்ரா பண்ணோன்னா மேலே லைனிங்கில் என்ன பேட்டர்ன் நம்ம வரைஞ்சிருக்குமோ அதே பேட்டர்ன் வந்து நம்மளோட சாரி பீஸில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ 2 நெக்கும் நான் இப்படி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மூவ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நெக் லைன் அதே ஷேப்பில் இருக்கும். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பிட் தான் தேவைப்படுது, பட் சாரியோட பிட்டாக இருக்கும்போது அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போது நம்ம வந்து துணியோட நல்ல பக்கத்து மேலே இந்த லைனிங்கை வச்சு இப்போ அதை நான் தைச்சு முடிக்கிறேன். ஸோ லைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட ராங் சைடில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ப்ளவுஸோட ராங் சைடில் நான் அந்த லைனிங்கை ஜஸ்ட் அந்த நெக் லைனுக்கு சுற்றி ஒரு தையல் போட்ட பிறகு நம்ம வந்து சாரிலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது கூட வச்சு நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டரும் அதே மாதிரி இந்த ரெட் கலர் ஃபேப்ரிக்கோட சென்டர், இந்த 2 சென்டரையும் ஒன்றா சேர்த்தமா இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த சென்டரை மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி இந்த சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 சென்டரும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இதுக்கு மேலே நம்ம இதை சுற்றி ஒரு தையல் போட்டு இதை வந்து அதே இடத்துல நம்ம ஃபர்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக் லைனில் இந்த மாதிரி நான் தைச்சி இதை ஃபர்ம் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு அவுட்டர் எஜ்ஜுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் சேம் ரெட் அண்ட் கோல்ட் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு லேஸ் நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ திக்கான லேஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக அதை அட்டாச் பண்ணலான்றதை நிறைய வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதாவது லேஸை வந்து பின்னாடி அந்த ஃபுட் பின்னாடி வச்சு ஒரு ஸ்டிச் போடுவேன். அது ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி திக் லேஸை வந்து நெக்லைனில் நம்ம 2 தையல் போட்டு அட்டாச் பண்ணோன்னா நல்லா ஃபர்மாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்னிக் நீங்கள் லேஸில் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு இது வந்து அந்த அவுட்டர் ரா எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் கலர் பைப்பிங் கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இதை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம்.
இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு ரோப் அட்டாச் பண்ண போறேன். ஸோ ஏற்கனவே என் வீடியோல ரோப்ப எந்த இடத்துல வச்சு எப்படி தைக்கணுன்றத ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ மறக்காம அத போய் பாருங்க. நான் வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரோப் கூட இந்த ஹேங்கிங் ஒரு கியூட்டான ரெட் அண்ட் கோல்டு கம்பைன் பண்ண மாரி ஹேங்கிங் நான் வாங்கியிருக்கேன். இத வந்து அது கூட அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2 முடி போட்டுட்டு, அந்த முடிச்சோட எண்டுல கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டு தைச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா ஃபர்மா ஆயிடும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ குயிக்காக நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸி தான் செய்யறது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்கும் நான் ஒட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இதை விட இன்னொரு அழகான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பை.